ஒரு வீணை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த வீணையினுடைய அழகும், அந்த வீணை வாசிக்கிறாரே அதில் பலவிதமான ஸ்வரங்களை உண்டு பண்ணி அவர் அற்புதமாக அப்படி வீணை வாசிக்கிறத அப்படி அந்த வீணா கானத்தினால எல்லாரையும் மயக்கிடுவர். எல்லாரும் சொக்கி போயிடுவா. எல்லாருக்கும் அப்படியே இருக்கும். அந்த ராஜ சபையில் வாசித்தாரானால் ராஜா கேட்டு அப்படியே மயங்கி போயிடுவார், சந்தோஷமாயிடுவார். அந்த வீணை கச்சேரி முடிஞ்ச உடனே ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நன்னா வீணை வாசித்தீர்கள், உங்களை மாதிரி வீணை வாசித்தவர்களை நான் இதுவரையில் பார்த்ததில்லை, அப்படி தான் இருந்தது உங்களுடைய இன்றைக்கி வீணை கச்சேரி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல அழகான ஒரு ஷால் போடுவார். நல்ல விலை உயர்ந்த மாலைகளை கொண்டு, தங்க மாலைகள், முத்து மாலைகள்லாம் போடுவார். ராஜாங்கத்தில் ஏதாவது விருது இருந்ததுன்னா கலைமாமணி அப்படிங்கிற விருதை கொடுப்பார். ஆனால் நாளையிலிருந்து நீங்கள் ராஜாவாயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரோ? சொல்ல மாட்டார் இல்லையா? அது மாதிரி தான் நிறைய கற்று அறிந்த ஒரு விஷயத்தை ஒருவர் பேசுவதுங்கிறது ஒன்று, அதை நடைமுறையில் பின்பற்றுவது அப்படிங்கிறது ஒன்று. இது ரெண்டுத்தையும் நல்ல விவேகியானவன் வித்தியாசப்படுத்தி பார்ப்பானே தவிர ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க மாட்டான் அப்படின்னு இந்த வேதாந்த நூல் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது.